அனைவருக்கும் வணக்கம். கூட்டணிக்கு அழைத்த எடப்பாடி கண்டுகொள்ளாத எதிர்க்கட்சிகள். பாஜகவுடன் கூட்டணி அமைத்த எடப்பாடி பழனிசாமி மேலும் சில கட்சிகளை கூட்டணிக்குள் கொண்டு வந்து திமுகவை வீழ்த்த வியூகம் வகுத்து வருகிறார். அதே நேரத்தில் அவருக்கு கூட்டம் திமுகவுக்கு ஒருவித கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இவை இரண்டையும் இப்பதிவில் பார்க்கலாம். பாஜகவுடன் கூட்டணி வைத்ததிலிருந்து அதிமுகவினர் உற்சாகமடைந்தனர். மேலும் தேர்தலுக்கான வேலைகளையும் அதிமுக தொடங்கிவிட்டது. இதற்கிடையே கூட்டணியை மிகவும் பலப்படுத்த மேலும் சில கட்சிகளை கூட்டணிக்காக அழைத்தார். ஆனால் எந்த கட்சியும் அவர் அழைப்பை பொருட்படுத்தவில்லை. நாம் தமிழர் கட்சி ஆரம்பத்திலேயே தனித்துதான் போட்டி என்று கூறி சில தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்து கிட்டத்தட்ட தேர்தல் பரப்புரையையே தொடங்கிவிட்டார்கள். அதனால் நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் கூட்டணிக்கு வராது என்று தெரிந்தும் எடப்பாடி எதற்காக அழைக்கிறார் என்பது தெரியவில்லை. ஒருவேளை இப்படியெல்லாம் அழைப்பு விடுத்து திமுகவை வெறுப்பேற்றுகிறாரோ என்னவோ. தமிழக வெற்றி கழகத்துடன் ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும், ஆனால் தாவேக 100 தொகுதிகளுக்கு மேல் கேட்டும் ஆட்சி அதிகாரத்தை தலா 2.5 ஆண்டுகள் பங்கு போட்டுக் கொள்ளலாம் என்ற யோசனையை எடப்பாடி நிராகரித்து இனிமேல் தாவேக நமக்கு சரிப்பட்டு வராது என்று பாஜகவோடு கூட்டணி அமைத்ததாக கூறப்படுகிறது. இருந்த போதிலும் தாவேகாவின் நிலைப்பாட்டில் ஏதேனும் மாற்றம் வந்துவிடாதா என்ற எண்ணம் எடப்பாடிக்கு இருக்கவே செய்கிறது. ஒருவேளை தாவேக கூட்டணிக்கு வந்துவிட்டால் அதிமுக ஆட்சி அமைப்பது உறுதி என்பதை எடப்பாடி நம்புகிறார். ஆனால் தாவேகா பிடி கொடுக்குமா என்பது தெரியவில்லை. திமுகவிலிருந்து சில கட்சிகளை எப்படியாவது இழுத்துவிட வேண்டும் என்று எடப்பாடி வலை வீசுகிறார். இப்போது அகப்பட்டு விட்டால் பேரம் பேச முடியாது என்ற காரணத்தால் சிலர் தேர்தல் நெருங்கும் போது பார்த்து கொள்ளலாம் என்று திமுக கூட்டணியிலேயே தொடர்வதாகவும் ஒரு தகவல் கசிகிறது. இருந்தாலும் கெத்த விடக்கூடாது என்பதற்காக சில கட்சிகள் அதிமுகவின் கூட்டணியை நிராகரிப்பதாக அறிவித்தார்கள். எந்த புத்துல எந்த பாம்பு எப்ப புறப்படுமோ யாருக்குப்பா தெரியும் என்று பொதுமக்கள் கட்சி புட்டுகளின் மேல் கண் வைத்த வண்ணம் உள்ளனர். அடுத்து எடப்பாடி இப்போது கிட்டத்தட்ட தேர்தல் பிரச்சாரத்தையே தொடங்கிவிட்டார் என்றே நினைக்கலாம். அதே நேரத்தில் எடப்பாடிக்கு ஓரளவுக்கு நல்ல கூட்டம் கூடுகிறது. ஆனால் அந்த கூட்டம் அப்படியே வாக்குகளாக மாறுமா என்பது தேர்தல் நெருங்கும் போதுதான் தெரிய வரும். அண்மையில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் சுந்தரா டிராவல்ஸ் என்று எடப்பாடியை கிண்டல் செய்து பேசினார். அதற்கு எடப்பாடி பதிலடி தரும் வகையில், உங்களுக்கு என்னப்பா, நீங்க வசதியான வீட்டு ஆளுங்க, நீங்க பெரிய கார்ல போகலாம், ஏன் விமானத்துல கூட போகலாம், நாங்க ஏழை விவசாயிங்க, இந்த மாதிரி வண்டியில தான் வர முடியும் என்று பாம்பர மொழியில் பேசியது மக்களிடத்தில் நன்றாகவே எடுபடுகிறது. அப்படி பேசும்போது கைத்தட்டல்களும் விசில் சத்தங்களும் நன்றாகவே கேட்கின்றன. எனவே திமுகவினர் இனி பேசும்போது பார்த்து பேச வேண்டும். இது தேர்தல் நேரம். திமுகவினர் அடிக்கும் ஒவ்வொரு பந்தையும் அதிமுக சிக்ஸராக மாற்ற தொடங்கிவிட்டால் இறுதியில் அதிமுக வெற்றி பெறுவதற்கு திமுகவை வழியமைத்து கொடுத்ததாக ஆகிவிடும். அடுத்து கூட்டணி ஆட்சிதான் என்பது போன்ற ஒரு கருத்தை அமித்ஷா சொன்னாலும் சொன்னார். உடனே எடப்பாடி நாங்கள் ஒன்றும் ஏமாளிகள் அல்ல என்று சொல்ல, பதிலுக்கு அண்ணாமலையும் நாங்களும் ஒன்றும் ஏமாளிகள் அல்ல என்று பதில் கொடுத்ததும், எப்படிடா இவங்க ஆட்டத்தை முடிக்கலாம் என்பதற்காக ஊபிக்கள் ரூம் போட்டு சிந்தித்து மண்டையை பிடித்துக் கொள்வதாக ஒரு பேச்சு அடிபடுகிறது. தேர்தலுக்கு இன்னும் 8 மாதம் இருந்தாலும் தேர்தலுக்கான பரபரப்பு இப்போதே தொற்றிக் கொண்டது. இனிமே காரசார விவாதம், அறிக்கை, பேட்டி என்று தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொரு கட்சியும் நடத்தும் நாடகத்தை அமைதியாக இருந்து பார்த்து ரசிக்கப் போகிறார்கள். அடுத்து வைகோ, தம்பிதுரை, அன்புமணி ஆகியோரின் மேலவை உறுப்பினர் பதவிக்காலம் நேற்றுடன் முடிந்தது. நேற்று நாடாளுமன்ற மேலவையில் வைகோ இறுதி உரை நிகழ்த்தினார். பல ஆண்டுகளாக நாடாளுமன்றங்களில் கர்ஜித்த சிங்கம் இப்போது அமைதியாக தனது இறுதி பேச்சை முடித்து வெளியே வந்துவிட்டது. சிங்கம் ஒன்று சென்று விட்டதே, டெல்லியிலிருந்து சென்னையை நோக்கி சிங்கம் ஒன்று சென்று விட்டதே என்று சிலர் மனசுக்குள் வருத்தப்பட்டார்களாம். கமல்ஹாசன், சல்மா உள்ளிட்டவர்கள் புதிய எம்பிக்களாக பதவியேற்றுக் கொண்டார்கள். அதிலும் குறிப்பாக கமல்ஹாசன் பதவியேற்றதை கண்டு வடநாட்டு எம்பிக்கள் பதறி போனார்களாம்.
இவர் பேசுற தமிழை தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களே புரிஞ்சிக்க முடியாமல் தவிக்கிறாங்க. இவர் இங்க வந்து தமிழ்ல பேச போறாரா, ஆங்கிலத்துல பேச போறாரா, இல்லை இந்தியில தான் பேச போறாரா, என்னடா இந்த மொழிகளுக்கு வந்த சோதனை என்று எண்ணிக்கொண்டு இவர் கன்னி பேச்சை கேட்க நாடாளுமன்ற வாசிகள் காதை கூர்த்திட்டு வருவதாக தெரிகிறது. இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. உங்க ஆதரவை பேராதரவா மாத்துங்க.